வெல்கம் பேக் டு அவர் சேனல் TNPSC லேர்னிங். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனலில் PGTRB கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் 2025க்கான எக்ஸாம்ஸ்க்கான ப்ரிப்ரேஷன்ஸ் தான் போயிட்டுருக்கு. ஓகே, ஆன்லைன் கிளாஸஸ் வந்து நம்ம போயிட்டுருக்கு. தட் இஸ் இப்போ அப்டேட்டட் சிலபஸ் படி நமக்கான யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3 அண்ட் 6 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. யூனிட் 4க்கான கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு. ஈவினிங் 6:30க்கு வந்து நமக்கு டெய்லி கிளாஸஸ் பேசிஸில் வந்து நமக்கு வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது போக டெய்லி ஏர்லி மார்னிங் 4 AM ஸ்டடி சேலஞ்சில் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். தட் இஸ் நம்ம வந்து இப்போ ஒரு இப்போ யூனிட் 4 வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னா அதுக்கான கிளாஸ் வந்துக்கான வீடியோ ஈவினிங் 6:30 வந்து நமக்கு போஸ்ட் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் டே நீங்கள் வந்து அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் ரிலேட்டடான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்க்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின் வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஸோ ஓகே, அந்த வீக் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் கொஸ்டின் போஸ்ட் பண்ணால் நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ எவ்ரி சண்டே ஏர்லி மார்னிங் 4 AMக்கு வந்து அது எக்ஸ்பிளனேஷனோட அந்த வீடியோஸ் வந்து இருக்கும். அந்த வீக் ஃபுல்லாக உங்களுக்கு போஸ்ட் பண்ண கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸ்பிளனேஷனோட எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோ வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஓகே, தென் வந்து நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். தென் யூனிட் 1 அண்ட் 6க்கான நோட்ஸ் வந்து டெலிகிராம் சேனலில் ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். தென் வந்துட்டு யூனிட் 2, தென் யூனிட் 3க்கான நோட்ஸ், அது போக இப்போ யூனிட் 4 வந்து அதுக்கான நோட்ஸ், அந்த மாதிரி ஒரு யூனிட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆக நம்ம சேனலில் வந்து அதுக்கான நோட்ஸ் அப்லோட் பண்ணுவோம். தென் வந்து ஆன்லைன் வீக்லி டெஸ்ட் சீரீஸ் வந்து நடக்குது. வீக்லி வந்து வெனஸ்டே ஆர் தேர்ஸ்டே வந்து நம்ம டெஸ்ட் சீரீஸ் வந்து அப்ளை பண்ணோம். யூனிட் வைஸ் வந்து நடக்கும். தட் இஸ் இப்போ வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சர் அப்படின்னா அதில் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் ஆஸ் வெல் அஸ் டிஜிட்டல் லாஜிக்னு 2 டாபிக் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதையே ஸ்ப்ளிட் பண்ணி டிஜிட்டல் லாஜிக்னு ஒரு ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் இருக்குது. 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதே மாதிரி கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சருக்குன்னு ஒரு 50 கொஸ்டின்ஸ். தென் வந்து யூனிட் 2க்கான DBMS ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ், அப்படி 3 டெஸ்ட்டு வந்து நமக்கு ஆன்லைனில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அது வந்து நிறைய பேர் இன்ட்ரெஸ்டாக கேட்டதுனால அது வந்து மெம்பர்ஷிப்பில் வந்து அவைலபிளாக இருக்கும். தோஸ் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் டு அட்டெண்ட் ஆன்லைன் வீக்லி டெஸ்ட் ஆஸ் வெல் அஸ் டவுன்லோட் நோட்ஸ் கேன் ஜாயின் அவர் சேனல் மெம்பர்ஷிப். ஓகே, மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணி நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். தென் இதே மாதிரி ஒரு யூனிட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண அதுக்கான டெஸ்ட் சீரீஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிருக்கும். ஆஸ் வெல் அஸ் வந்து ரிவிஷன் டெஸ்ட் சீரீஸ் மாதிரியும் அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். எல்லா யூனிட்ஸும் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம நிறைய மார்க் டெஸ்ட் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓவரால் வந்து 70% வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது ஆஸ் வெல் அஸ் வந்து தியரி வீடியோ கிளாஸ் பார்க்குறது அப்படி இருந்துச்சு அப்படின்னா ரிமைனிங் 30 வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுறோமோ அதில் தான் உங்களோட ஸ்கோர் இன்னும் பூஸ்டப் ஆகும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளோட ஸ்கோரை வந்து நம்ம பூஸ்டப் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராக்டிஸ் தான் நம்ம சேனலில் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சேனலில் வந்து மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் ஜாயின் பண்ண மெம்பர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஐ வுட் லைக் டு தேங்க் எவ்ரி1. தேங்க்யூ. ஆல்சோ வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். சேனலை சப்போர்ட் பண்ணி நீங்கள் மோட்டிவேட் பண்ணுறதுனால தான் என்னால் இவ்வளோ வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ தேங்க்யூ ஈச் அண்ட் எவ்ரி சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபார் மோட்டிவேட்டிங் மீ. B-tree அப்படிங்கிறது இஸ் a special kind of data structure. Okay, that helps store and manage large amounts of data efficiently. It is called a tree because it looks like an upside down tree with branches. Okay, upside down tree மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால. Each part of the tree is called a node. Each node can have many children. This helps keep the tree balanced, meaning it doesn't get too tall or narrow, too wide or short. Okay, ரொம்ப டாலாவோ ஷார்ட்டாவோ ரொம்ப வைடாக போகிறதாவோ அது மாதிரி இருக்காது. அப்படிங்கிறதுனால நம்ம பேலன்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இது வந்து B-tree அப்படின்னா அதில் வந்து ஒரு நோடு இருக்குது. அது உள்ளே இருக்கிற அந்த 100 வந்து நம்ம கீன்னு சொல்லுவோம். ஓகே, இது வந்து நமக்கு லெஃப்ட் சைல்டு எல்லாமே அதே தான். இது வந்து
ரைட் சைல்டு. ஸோ இதில் வந்து இருக்கிற கீஸ் என்ன அப்படின்னா 35 65 இந்த மாதிரி இதில் இருக்க வேல்யூஸை வந்து நம்ம கீஸ்னு சொல்லுவோம். ஓகே, இந்த கீழே வந்து சில்ட்ரனே இல்லாதது நம்ம என்ன சொல்லுவோம், லீவ்ஸ்னு சொல்லுவோம், லீஃப் நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எல்லாம் சேம் அதே மாதிரி தான். இதில் என்ன அப்படின்னா இன் அ பி ட்ரீ, இதுதான் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்குது. ஈச் நோட் கேன் ஹாவ் மல்டிபிள் வேல்யூஸ். ஓகே, ஒரு நமக்கு நார்மல் ட்ரீயில் வந்து ஒரு இதில் ஒரு வேல்யூ தான் நம்ம ஹோல்டு பண்ணுவோம் இல்லையா. ஸோ வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் பைனரி ட்ரீனா. இதில் வந்துட்டு நமக்கு மல்டிபிள் வேல்யூஸ் இருக்கும். ஒரு நோடு இருக்குது அப்படின்னா அந்த நோடில் 50 80 அந்த மாதிரி இருக்கும். and each node can have multiple children. ஓகே, ஒரு நோடில் ஒரு சில்ட்ரன் தான் இருக்கும்னு கிடையாது, மல்டிபிள் சில்ட்ரன் வந்து அதில் இருக்கலாம் ஒரு நோடுக்கும். ஓகேவா, இது வந்து செகண்ட் பாயிண்ட். then the tree stays balanced by making sure all the leaves are at the same level. இதில் எது பேலன்ஸ்டுன்னு சொல்லுவோம், ஒரு பி ட்ரீ வந்து பேலன்ஸ்டுன்னு நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா தட் இஸ் எல்லா லீஃப்மே வந்து சேம் லெவலில் இருக்கணும். இப்போ பைனரி ட்ரீ அப்படின்னா நமக்கு இது மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இது மாதிரி இருக்கும். இப்போது இதில் லீஃப் நோடு பார்த்திங்கன்னா இது வந்து லெவல் 0ன்னு வச்சிட்டோம் அப்படின்னா லெவல் 1ல் ஒரு லீஃப் நோடு இருக்குது, இங்கே லெவல் 2ல் ஒரு லீஃப் நோடு இருக்குது, லெவல் 3லேயும் லீஃப் நோடு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது, எல்லாமே வந்துட்டு சேம் லீஃப்லாம் இருக்கு, சேம் லெவலில் இருக்கணும். ஓகே, ஒரே லெவலில் எல்லா லீஃப் நோட்ஸுமே இருக்கணும், அதான் வந்து பேலன்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, இந்த 3 பாயிண்ட்ஸ். மல்டிபிள் வேல்யூஸ் இருக்கும், தென் மல்டிபிள் சில்ட்ரன் இருக்கும், then all the leaves are at the same level. The main idea of a B tree is keep data organized. எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆர்கனைஸ்டாக இருக்கிறதுக்காக, டேட்டா ஆர்கனைஸ்டு இருக்கிறதுக்காக, and to quickly find ஒரு பர்டிகுலர் நோடை ஆர் டேட்டாவை நம்ம குயிக்காக ஃபைண்ட் பண்ணவோ ஆட் பண்ணவோ ரிமூவ் பண்ணுறதுக்காகவோ தான் நம்ம மெயினாக அந்த பி ட்ரீங்கிற ஐடியா வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். பேலன்ஸ்டு ட்ரீ, பி ட்ரீஸை வந்து நம்ம பேலன்ஸ்டுன்னு சொல்கிறோம். என்ன எதனால பேலன்ஸ்டு அப்படிங்கிறது ஆல் லீஃப் நோட்ஸ் ஆர் அட் த சேம் லெவல், அதனால தான் பேலன்ஸ்டு ட்ரீ. ஒய்ன்னு கேட்டாங்கன்னா இந்த லீவ்ஸ் ஆர் அட் த சேம் லெவல்னா தான் இதில் பேலன்ஸ்டு. ஓகே, ஏவியல் ட்ரீயில் வந்து நம்ம ஹைட் பேலன்ஸ்டுன்னு பார்த்தோம். தட் இஸ் லெஃப்ட் சப்ட்ரீ மைனஸ் ரைட் சப்ட்ரீயோட ஹைட்டை வந்து நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா வேல்யூ -1 0 ஆர் 1 வந்தது அப்படின்னா நம்ம பேலன்ஸ்டுன்னு சொல்லுவோம் இல்லையா ஏவியல் ட்ரீயில். பட் இங்கே பி ட்ரீயில் வந்து நமக்கு எல்லா லீஃப் நோடும் ஆர் அட் த சேம் லெவலாக இருந்தால் இதை பேலன்ஸ்டுன்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் இதில் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து என்னென்னு பார்த்துடலாம், இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அ பி ட்ரீ ஆஃப் ஆர்டர் எம். ஓகே, இது வந்து என்ன வேணால் ஆர்டராக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 5ன்னு ஒரு ஆர்டராக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. டிஃபைன்ட் அஸ் எம் அரே சர்ச் ட்ரீ. ஸோ வந்து நம்ம அதை எம் வே சர்ச் ட்ரீ அப்படின்னு சொல்லுவோம். பி ட்ரீயை வந்து நம்ம எம் வே சர்ச் ட்ரீ அப்படின்னு சொல்லுவோம். விச் சாட்டிஸ்ஃபை த ஃபாலோயிங் ப்ராப்பர்ட்டிஸ். என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். ஆல் லீவ்ஸ் ஆஃப் அ பி ட்ரீ ஆர் அட் த சேம் லெவல். இது நம்ம பார்த்தது தான், இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. that is they have the same depth or height of the tree. எல்லாமே வந்து ஒரே லெவலில் இருக்கும்போது ஹைட் ஆஃப் த ட்ரீ வந்து சேமாக இருக்கும் இல்லையா. சேம் டெப்த் வந்து ஹைட்டுக்கும் அதுவும் சேம் டெப்த்தில் இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஹைட் ஆஃப் த ட்ரீங்கிறதும் இந்த லீஃப் இருக்கிற டெப்த்தும் சேமாக இருக்கும். லீஃப் வந்து இப்போ என்ன டெப்த்தில் இருக்குது, 2ல் இருக்குது. ஓகே, இது வந்து லெவல் 1ல் இருக்குது, ரூட் வந்து 0ல் இருக்குது. ஓகே, இப்போ ஒரு லீஃப் எந்த லெவலில் இருக்கோ அதுதான் வந்து அந்த ட்ரீயோட ஹைட்டாகவும் இருக்கும். ட்ரீயோட ஹைட் என்ன, ட்ரூ. லீவ்ஸ் வந்து எந்த டெப்த்தில் இருக்குது அப்படின்னா 2. ஓகே, அதுதான் கொடுத்துருக்காங்க. The keys of each node of B tree, all leaf nodes, they have the same depth, that is the height of the tree அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த பாயிண்ட். ஓகேவா, நெக்ஸ்ட் the keys of each node of a B tree in case of multiple keys should be stored in ascending order.
ஒரு கீ இருக்குது அப்படின்னா அதில் நம்ம நோடை வந்து இந்த மாதிரி ரெக்டாங்கிள் மாதிரி தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். பி ட்ரீயில் வந்து நம்ம ரெக்டாங்கிள் மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இதில் வந்து நம்ம ஒரு கீஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, 3, 5, 7ன்னு நம்ம மல்டிபிள் கீஸ் வந்து ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா அது வந்து எந்த ஆர்டரில் தான் இருக்கும் அப்படின்னா அசெண்டிங் ஆர்டரில் தான். இப்போ 7, 3, 5 அது மாதிரி அதோட அரேஞ்ச்மெண்ட் இருக்காது, அசெண்டிங் ஆர்டரில் தான் இருக்கும். ஓகே, கீஸ் ஆஃப் ஈச் நோட் ஆஃப் பி ட்ரீ ஷுட் பி stored in ascending order. இந்த பாயிண்ட் ஓகேவா? நெக்ஸ்ட், in a B tree all non-leaves except root node should have at least m/2 children. எல்லா non-leaf நோடும், பிகாஸ் வந்து லீஃப் நோடுக்கு சில்ட்ரனே கிடையாதுன்னு நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ நான்-லீஃப்க்கு தான் வந்து கண்டிப்பாக சில்ட்ரன் இருக்கும். அது எவ்வளோ சில்ட்ரன் இருக்கும் அப்படின்னா m/2. நமக்கு வந்து இப்போ என்ன அதில் எம்மோட வேல்யூவோ அது டிவைடட் பை 2 children இருக்கணும். அதாவது அட்லீஸ்ட், ஓகே, மேக்ஸிமம் எவ்வளோ வேணால் இருக்கலாம், அட்லீஸ்ட்டுங்கிறது தான் m/2 அப்படின்னு. சப்போஸ் 4 தான் வந்து எம்மோட வேல்யூன்னு வச்சுக்கோங்க. அப்போது ஒரு நோடுக்கும் வந்து எவ்வளோ சில்ட்ரன் இருக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து 2 children இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அட்மோஸ்ட் வந்து இருக்கிறத பற்றி மென்ஷன் பண்ணல. அட்லீஸ்ட் கண்டிப்பாக 2 இருக்கலாம், 3யும் இருக்கலாம், 2க்கு கம்மியாக இருக்கக்கூடாது. ஓகே, அதுதான் அதுக்குள்ள மீனிங். Then all nodes except root node should have at least m/2 minus 1 keys. இதில் வந்து நம்ம all nodesன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ எதையும் சேர்த்து லீஃப் நோடையும் சேர்த்து எடுத்துக்கலாம். லீஃப் நோடும் சேர்த்து கீஸ் எவ்வளோ இருக்கணும், m/2 minus 1 keys அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நோடுலேயும் நமக்கு கீஸ் இருக்கும் இல்லையா? நம்ம சில்ட்ரன் பார்த்துட்டோம், m/2 சில்ட்ரன் இருக்கணும் அட்லீஸ்ட் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அதே மாதிரி அட்லீஸ்ட் எவ்வளோ கீஸ் இருக்கணும்னா, சப்போஸ் வந்து எம்மோட வேல்யூ 4ன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ 4/2 அப்படின்னா 2 minus 1ங்கிறப்போ அட்லீஸ்ட் ஒரு கீ இருக்கணும். ஓகே, அட்லீஸ்ட் 1 கீயாவது இருக்கணும். 4ஆக இருந்துச்சுன்னா, எம்மோட வேல்யூ 4ஆக இருந்துச்சு அப்படின்னா, இப்போ எம்மோட 6ஆக இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ கீஸ் இருக்கும்? 6/2னா 3 வருதா? 3 minus 1னா அட்லீஸ்ட் வந்து 2 கீஸ் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். ஓகே, இந்த பாயிண்ட் உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சா? நெக்ஸ்ட், இஃப் த ரூட் நோட் இஸ் எ லீஃப் நோடு, ரூட் நோடு தான் லீஃப் நோடு அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங்? ரூட் நோடே தான் லீஃப் நோடுனா ரூட்டை தவிர வேறு எந்த நோடும் இல்லை அப்படிங்கிற மீனிங். அப்படி தானே? ரூட் நோடு மட்டும்தான் இருக்குது, ரூட் நோடை தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கிறப்போ சிங்கிள் நோடு தான் இருக்குது அப்படின்னு தெரியுது. ஒரே ஒரு நோடு தான் இருக்குது. ஓகே, அதுதான் லீஃப் நோடாகவும் இருக்குது அப்படிங்கிறப்போ தென் இட் வில் ஹாவ் நோ சில்ட்ரன், அதுக்கு சில்ட்ரன் இல்லை. அண்ட் வில் ஹாவ் அட்லீஸ்ட் 1 கீ, ஒரே ஒரு கீ வந்து அட்லீஸ்ட் இருக்கணும். இஃப் த ரூட் நோட் இஸ் அ நான்-லீஃப் நோடாக இருந்தது அப்படின்னா இட் ஹாவ் அட்லீஸ்ட் 2 children. இந்த 2 பாயிண்ட்லேயுமே நம்ம வந்து ரூட் நோடை விட்டுட்டு தான் வந்து இந்த பாயிண்டே சொன்னோம், எக்ஸப்ட் ரூட் நோட் அப்படின்னு. ஸோ ரூட் நோடுக்குன்னு ஒரு பாயிண்ட் இருக்கணும் இல்லையா? ஸோ ரூட் நோடை பற்றி தனியாக கொடுத்துருக்காங்க. சப்போஸ் அது லீஃப் நோடாக இருந்தது, அதாவது ரூட் நோடு மட்டும்தான் அந்த ட்ரீயில் இருந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கணும்? அட்லீஸ்ட் 1 கீ இருக்கணும். ஓகே, அட்லீஸ்ட் 1 கீ இருக்கணும். சப்போஸ் ரூட் நோடு வந்து நான்-லீஃபாக இருந்துச்சு அப்படின்னா அதில் அட்லீஸ்ட் 2 children இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதிலெல்லாம் எம்மோட வேல்யூவை டிபெண்ட் பண்ணி இருக்குது. பட் ரூட் நோடுக்கு மட்டும் எம்மை பொறுத்து இல்லை. சப்போஸ் அது லீஃப் நோட அது மட்டும் இருந்துச்சு அப்படின்னா 1 கீ அதில் இருக்கலாம். ஓகே, அதுக்கு ஏதாவது சில்ட்ரன் இருந்துச்சு அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து 2 கீஸாவது இருக்கணும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அந்த மினிமம் வேல்யூவை இதில் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. A non-leaf node with n-1 key values should have n non-null children அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒரு நான்-லீஃப் நோடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, லீஃப் நோடு கிடையாது, நான்-லீஃப் நோடு. ஓகே, ஒரு நான்-லீஃப் நோடு இருக்குது அப்படின்னா, ஓகே, நான்-லீஃப் நோடு இருக்குது அப்படின்னா அதில் n-1 கீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு நான்-லீஃப் நோடுனா என்ன? ஒரு நோடு இருக்குது, அது ரூட்டுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு நோடு, அதுக்கு வந்து இது ஒரு லீஃப் நோடு இருக்குது அப்படிங்கிறப்ப இது வந்து ஒரு நான்-லீஃப் நோடு தான் இல்லையா? லீஃப் நோடு கிடையாது, பிகாஸ் அதுக்கு வந்து சில்ட்ரன் இருக்காங்க. இதில் சப்போஸ் வந்து எவ்வளோ கீஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க? n-1 கீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, n-1 கீனா ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம்.
ஓகே, அதாவது ஒரு 3 keys இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, அப்போ இந்த 3 keysஐ வந்து நம்ம என்ன சொல்கிறோம், n-1 key அப்படின்னு சொல்கிறோம். n-1ன்னா 3, அப்போ nன்னா என்ன 3, இந்த 1 இந்த பக்கம் போச்சுன்னா +1, ஸோ n = 4 அப்படிங்கிறத நம்ம இதிலிருந்து தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, அப்போது that have n non-null children. ஓகே, non-nullா வந்து இதில் சப்போஸ் வந்து 3 nodes இருக்குது அப்படின்னா 3 keys இருக்குது அப்படின்னா அதை விட ஒரு அதிகமாக சம் வேல்யூஸ் இருக்கணும். ஓகே, 6, 7, 8, 9 அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். சேம் அதே ஃபாலோ பண்ணாதீங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் 9, 10 அப்படி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கணும். இதில் வந்து கீஸ் வந்து அதை விட ஒன்று கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அதை விட ஒன்று ஜாஸ்தியாக அதுக்கு non-null சில்ட்ரன் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பாயிண்ட். ஓகேவா, இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் 1 or 2 times வந்து ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. Next, keys in node. The keys within a node are stored in a sorted manner. அது நம்ம sortல தான் இருக்கும்னு பார்த்தோம். This helps efficient search within the node. Sort ஆகி இருக்கிறதுனால இப்போ நிறைய நம்பர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 3, 7, 9, 18, 100, then 121, 567 அப்படின்னு இருக்கிறப்போ நமக்கு சார்ட்டடாக இருந்துச்சு அப்படின்னா 100ங்கிறப்ப நமக்கு இதுக்கு இடையில தான் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் இல்லையா. அது வந்து அன்சார்ட்டடாக இருக்கும்போது நம்ம கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே வந்து சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து எஃபிஷியன்ட் சர்ச்சிங்க்கு வந்து யூஸ் பண்ணது இந்த மாதிரி சார்ட்டட் மேனரில் இருக்கிறதுனால. தென் சைல்டு பாயிண்டர்ஸ், ஈச் நோட் ஹேஸ் பாயிண்டர்ஸ் டு இட்ஸ் சைல்டு நோட். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, ஒரு 5, 7 இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு பாயிண்டர் இருக்கும் அதோட சைல்டு நோடு கூட கனெக்ட் ஆகிறதுக்கு. the number of child pointers is always 1 more than that of the number of keys in the node. இதுதான் நம்ம பார்த்தோம். ஒரு 2 keys இருக்குது அப்படின்னா அதோட சைல்டு பாயிண்டர் எவ்வளவு இருக்கும், 3 இருக்கும். ஓகே, இது n-1 இருந்ததுன்னா இது n இருக்கும் அப்படிங்கிறது தான் மீனிங். ஓகே, இதில் 3 இருந்துச்சுன்னா இதில் 2 இருக்கும், இதில் 2 இருந்துச்சுன்னா இதில் 3 இருக்கும். அதாவது 1 ஜாஸ்தியாக இருக்கும். எவ்வளோ சைல்டு பாயிண்டர்ஸோ அது வந்து 1 ஜாஸ்தியாக இருக்கும் இந்த நம்பர் ஆஃப் கீஸை விட. இந்த பாயிண்ட் ஓகே. தென் டேட்டா ரேஞ்ச் இன் சப்ட்ரீஸ். all keys in the left subtree are smaller than the keys in the node. all keys in the right subtree are greater than the keys in the node. ஒரு ரூட் இருக்குது அப்படின்னா லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து ஸ்மாலராக இருக்கும், தென் ரைட் சைடில் இருக்கிறது எல்லாமே கிரேட்டராக இருக்கும். அதுதான், அது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். பட் வந்து இந்த சப்ட்ரீயில் தான். ஓகே, ஓவரால் சப்ட்ரீ தான் பார்க்குறோம், நம்ம நோடாக இதில் கன்சிடர் பண்ணுறது இல்லை. தென் ஹைட் ஆஃப் த ட்ரீ. ஹைட் ஆஃப் அ பி ட்ரீ இஸ் கெப்ட் லோ பை அலோயிங் நோட்ஸ் டு ஹாவ் மல்டிபிள் சில்ட்ரன். நம்ம எவ்வளோவுக்கு எவ்வளோ சில்ட்ரன் வந்து நிறைய ஆட் பண்ணிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம ஹைட் வந்து கம்மி பண்ணிக்கலாம் இல்லையா. இப்போ ஒரே ஒரு 2 சில்ட்ரனாக நம்ம பண்ணுறதை விட 4 or 5 சில்ட்ரனாக பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்போ இது இருக்குது அப்படின்னா இதில் நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி 2 பண்ணிட்டு போனால் இதோட ஹைட் வந்து நமக்கு 1, 2 அந்த மாதிரி 2 லெவலில் இருக்கிற மாதிரி இருக்குது. அதுவே நம்ம ஒரு நோட் வச்சுட்டு இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரே லெவலில் மெயின்டைன் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு ஹைட்டு கம்மியாகிடுது இல்லையா. ஸோ அதுதான், அப்போ ஹைட்டை வந்து நம்ம லோவாக வச்சுக்கணும். எப்படின்னா அலோயிங் மல்டிபிள் சில்ட்ரன். இப்போ 2 சில்ட்ரன் விட நம்ம நிறைய மல்டிபிள் 6 சில்ட்ரன் வச்சுருந்தோம் அப்படின்னா ஹைட் வந்து நமக்கு கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திஸ் ensures that the operations like search, insertion, deletion can be performed efficiently. ஸோ இந்த ஹைட்டை வந்து நம்ம கம்மியாக வச்சுக்கிறதுனால நம்ம இன்சர்ஷன், டெலிஷன், சர்ச் ஆப்ரேஷன்ஸ்லாம் வந்து எஃபிஷியண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஆப்ரேஷன்ஸ் வந்து என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னா சர்ச், தென் இன்சர்ட், டெலீட், ட்ராவர்ஸ், இதெல்லாம் வந்து பீட்ரியோட ஆப்ரேஷன்ஸ் இருக்கும். அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பாருங்கள் எல்லாமே log n தான். ஓகே, ட்ராவர்ஸ் மட்டும் ஆர்டர் ஆஃப் n, ஏன்னா ஃபுல்லாக நம்ம ட்ராவர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சர்ச் அப்படின்னா நம்ம ஃபுல்லாக பண்ண வேண்டியதில்லை, சார்ட்டட் ஃபார்முலாவில் நமக்கு வந்து log n டைம் தான் தேவை. இன்சர்ட்டும் அது மாதிரி, டெலீட்டும் அது மாதிரி. ட்ராவர்ஸுங்கிறப்ப நம்ம கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே வந்து சர்ச் பண்ணி ட்ராவர்ஸ் பண்ணி போயிட்டு வரதுனால அது வந்து ஆர்டர் ஆஃப் n, தட் இஸ் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். இப்போ வந்து இன்சர்ஷன் பற்றி பார்க்கலாம். ஆப்ரேஷன்ஸ் ஆன் பி ட்ரீஸ்.
Insertion அப்படின்னா insertion in B tree involves adding a new key into appropriate position. எப்படி வந்து நம்ம add பண்ணுறோம் அப்படிங்கிறத அதுக்கான algorithm search for correct leaf node to insert a new key. எந்த leaf nodeல நம்ம insert பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். Insert the key into the leaf node in sorted orderல தான் நம்ம insert பண்ணணும். If the leaf node has more keys than allowed, ஓகே, சப்போஸ் வந்து allow பண்ணுற கீயை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். ஓகேவா, ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது எப்படி மாறும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். எப்படி நம்ம அதை டிவைட் பண்ணணும் அப்படிங்கிறதும் இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இதை பார்த்துடலாம். ஆர்டர் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த இன்சர்ட் பண்ணணும், இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம பி ட்ரீயில் இன்சர்ட் பண்ணணும். ஆர்டர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 4, தட் இஸ் m = 4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மேக்ஸிமம் கீஸ் வந்து எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா அதை விட 1 கம்மியாக இருக்கணும். எவ்வளவு அதோட ஆர்டரோ அதை விட 1 கம்மியாக இருக்கிறது தான் மேக்ஸிமமாக இருக்கும். மினிமம் கீ வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் m/2 - 1 தட் இஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, மினிமம் கீ வந்து 1. இவ்வளவும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே தான் ஆகணும். அப்போ தான் வந்து பி ட்ரீஸோட மெயின் இம்பார்ட்டன்ட் இவ்வளோ தான். மேக்ஸிமம் கீ எவ்வளோ இருக்கலாம், மினிமம் கீ எவ்வளோ இருக்கலாம், தென் மேக்ஸிமம் சில்ட்ரன் எவ்வளோ இருக்கலாம், மினிமம் சில்ட்ரன் எவ்வளோ இருக்கலாம். இதுதான் இதோட கான்செப்ட். ஸோ மேக்ஸிமம் சில்ட்ரன் வந்து இதில் ஆர்டர் எவ்வளவோ அதே ஆர்டர் தான். ஓகே, மேக்ஸிமம் கீ வந்து எவ்வளவோ அதை விட 1 கம்மியாக இருக்கணும். இப்போ மேக்ஸிமம் பற்றி உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. அதே மாதிரி மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் m/2. ஓகே, மினிமம் வந்து எப்படி இருக்கணும், சில்ட்ரனில் m/2 இருக்கணும். கீஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 கம்மியாக இருக்கும். இந்த சில்ட்ரனை விட கீஸில் 1 கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். ஓகேவா, இந்த ஆர்டரில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா சில்ட்ரனை வந்து ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்புறமா கீஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சில்ட்ரன்னா எப்படி என்ன ஆர்டரோ அதே தான் மேக்ஸிமம். ஓகே, அதான் வந்து மேக்ஸிமம். மினிமம் எப்படி அப்படின்னா m/2 தான் வந்து மினிமம். ஓகே, m தான் வந்து மேக்ஸிமம், m/2 தான் மினிமம். இது வந்து சில்ட்ரனோட கணக்கு. தென் கீஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சேம் அதே மைனஸ் பண்ணிடணும். இங்கே மேக்ஸிமம் mனா இங்கே மேக்ஸிமம் m-1 இருக்கும். மினிமம் வந்து இங்கே m/2 அப்படின்னா இங்கே m/2 -1 இருக்கும். ஓகே, சில்ட்ரனை விட கீ வந்து கம்மியாக இருக்கணும், 1 வந்து கம்மியாக இருக்கணும். அதுதான் இதோட மெயினாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. இப்போ இன்சர்ஷன் பற்றி பார்க்கலாமா. 5, 3, 21, 9, 13 அப்படி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நமக்கு வந்து இதில் வந்து நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க, m = 4ன்னு கொடுத்துருந்தாங்களா. அப்போ மேக்ஸிமம் சில்ட்ரன் எவ்வளோ இருக்கலாம், மேக்ஸிமம் சில்ட்ரன் இந்த ஆர்டர் எவ்வளவோ இதில் பார்த்துருங்க. இதையே மேக்ஸிமம் சில்ட்ரன் வந்து எவ்வளோ இருக்கலாம், 4 இருக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. மேக்ஸிமம் 4 இருக்கலாம். ஸோ நம்ம வந்து 5, 3, 5, 21 வந்து நமக்கு எடுத்துக்கிட்டோம். இதில் வந்து இதில் இருக்கிறதெல்லாம் என்னது, இதில் கன்ஃபியூஸே நீங்கள் பாய்க்கக்கூடாது. இது வந்து ரூட் நோட். ஓகே, ஏன் 2 தானே ஆச்சு, ஏன் நம்ம போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் கேட்கக்கூடாது. பிகாஸ் இதில் இருக்கிறது நம்ம இன்சர்ட் பண்ணுற இது எல்லாமே இந்த வேல்யூஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம், கீஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ வந்து நம்ம இப்போ கீஸ் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கணும், m-1. நமக்கு வந்து m வேல்யூ என்ன, 4. அப்போ மேக்ஸிமம் கீ, ஓகே, மேக்ஸிமம் கீ எவ்வளோ அலோடு அப்படின்னா 3 தான் அலோடு. ஓகே, ஸோ அதனால் 5 எடுத்துக்கிட்டோம், 3 எடுத்துக்கிட்டோம், 21. இந்த 3யும் நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். ஓகேவா, 3யும் இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா சார்ட்டடில் தான் நம்ம இன்சர்ட் பண்ணணும். ஸோ 3, 5, 21 எடுத்துக்கிட்டோம். 4 நம்மளால் பண்ண முடியுமா, ஏன்னா கீஸ் மேக்ஸிமம் 3 தான் அலோடு. ஸோ 4 வரும்போது அந்த இடத்துல ஓவர்ஃப்ளோ ஆகுது, அதனால நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஓகே, ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு தான் அந்த அல்காரிதம் கொடுத்துருந்தாங்க. let us find the median key in the node. ஓகே, ஒரு மீடியன் கீ என்ன அந்த நோடில் அப்படின்னு பார்க்கணும். create a new node and move half of the keys to the new node. அப்போ நம்ம ஒரு இப்படி இருக்குது அப்படின்னா அதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு புது நோடு ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு இதில் half of the கீஸை வந்து இந்த நியூ நோடுக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணிடுறோம். promote the median key to the parent node. எந்த மீடியன் கீ நம்ம பார்த்தோமோ அதை பேரண்ட் நோடுக்கு வந்து ப்ரமோட் பண்ணிடுறோம். இஃப் த பேரண்ட் நோட் ஆல்சோ பிகம்ஸ் ஃபுல்
repeat the splitting process recursively up to the root. Suppose அதோட parent வந்து ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா திருப்பி அப்படியே ரூட்டுக்கு வர அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். If the root becomes full, create a new root. Okay, ரூட்டும் ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நியூ ரூட் வந்து கிரியேட் பண்ணி split the old root into 2 children. ஓகே, அந்த ரூட்டும் சப்போஸ் ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு புது ரூட்டே வந்து நம்ம நியூ ரூட் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த ஓல்டு ரூட் இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம 2 சில்ட்ரனாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணிடுவோம். இதுதான் அல்காரிதம். புரிஞ்சிச்சா? பட் வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக இதில் எக்ஸாம்பிளோட பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இப்போ நமக்கு 5 ஆயிடுச்சு, 3 ஆயிடுச்சு, 21 ஆயிடுச்சு இல்லையா? இது 3 இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? 3 இருக்குது, 5 இருக்குது, 21 இருக்குங்கிறப்போ 5 தான் மீடியன் இல்லை, மிடில் என்ன வருதோ அதுதான் மீடியன் அப்படிங்கிறது. அப்போ அந்த மீடியனை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு மற்ற ரெண்டையும் ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஸோ 3 வந்து இந்த சைடு வந்துருச்சு, சாரி இதில் 3யை ஸ்ப்ளிட் பண்ணுறோம், 21 ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஸோ 3 வந்து லெஃப்ட் சைடுக்கு வந்துருச்சு, 21 வந்து ரைட் சைடுக்கு வந்துருச்சு. இந்த மீடியனை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? பேரண்ட் நோடாக வச்சுருக்கோம். பேரண்ட் நோடுக்கு மூவ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நமக்கு பேரண்ட் நோடு யாரும் இல்லாததுனால இதில் 5 தான் ஆல்ரெடி இருக்கிற இடத்துல அந்த 5 இருக்குது. ஓகேவா? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட்டு 9 எடுத்துக்கிறோம். 9 எடுக்கும்போது இது கூட நம்ம கம்பேர் பண்ணுறோம். 5 கூட கம்பேர் பண்ணும்போது 9 வந்து ரைட் சப்ட்ரீல தான் வரும். ஸோ ரைட்டில் நம்ம இன்சர்ட் பண்ணியாச்சு. தென் 13 நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். இப்போது 22 வரும்போது தான் நமக்கு ப்ராப்ளம் வருது. பிகாஸ் நமக்கு ரைட் சைடில் தான் பண்ணி ஆகணும். லெஃப்ட் சைட் சப்ட்ரீ வந்து எப்போவுமே ஸ்மாலர் வேல்யூஸ் தான் ஹோல்ட் அப் பண்ணியிருக்கோம். ஓகே, லெஃப்ட் சப்ட்ரீ வந்து ஸ்மாலர் நம்பர்ஸ் தான் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கோங்கிறதுனால ரைட்டில் தான் நம்ம ஆட் பண்ணி ஆகணும். பட் 22 இங்கே வரும்போது ஓவர்ஃப்ளோ ஆகும். ஓகே, 22 இன்சர்ட் பண்ணும்போது நமக்கு ப்ராப்ளம் அரைஸ் ஆகுது இல்லையா? ஓவர்ஃப்ளோ வருது. இப்போ நம்ம இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவோம் அப்படின்னா இந்த மீடியன் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஆஸ் பர் அல்காரிதம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு மீடியன் கண்டுபிடிக்கணும். மீடியன் தவிர இருக்கிறத நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும். ஓகே, லெஃப்ட் ரைட் அண்ட் ஸ்ப்ளிட் பண்ணணும். இதுதான் இதோட மெயின் டாஸ்க்கு. ஸோ மீடியன் என்னவோ அந்த மீடியனை கண்டுபிடிச்சி அதோட பேரண்ட்டுக்கு அதை மூவ் பண்ணிடணும். சப்போஸ் பேரண்ட் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி யாரோ அது அந்த மாதிரி ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ 13 தான் மீடியன். ஸோ அதை யார்கிட்ட மூவ் பண்ணுவோம் அப்படின்னா இதுக்கிட்ட மூவ் பண்ணிடுவோம். பிகாஸ் சார்ட்டடாக இருக்கணும் இல்லையா? 5 விட 13 கிரேட்டர்னால மேலே போயிடும் 13. நெக்ஸ்ட்டு 9 வந்து 21 நம்ம 2 நோடாக ஸ்ப்ளிட் பண்ணிடுறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம இன்னொரு நோடு வந்து ரெடி பண்ணிவிட்டு அங்கே 9 வச்சுக்கிட்டு 21 மட்டும் இங்கே தனியாக இருக்கும். இதுதான் அடுத்த லெவலாக இருக்கும். புரிஞ்சிச்சா? இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணணும். மீடியன் யாரோ அதை பேரண்ட்டுக்கு மூவ் பண்ணணும். லெஃப்ட் சைடில் இருக்கிறத இன்னொரு நோடாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். ரைட் சைடில் இருக்கிறத இன்னொரு செப்பரேட் நோடாக 2 நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். அவ்வளோதான் இதில் வர இம்பார்ட்டண்ட்டான ஒரு அல்காரிதம். ஓவர்ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ 21 வந்து நம்ம 21 வந்து 22க்கு அடுத்து 21 வந்து 22க்கு முன்னாடி தான் வரும் இல்லையா? ஸோ 22வை இப்போ நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. அதை தான் இந்த இடத்துல பண்ணியிருக்கோம். 21 இங்கே வந்துருச்சு அப்படின்னா 22வை நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் இன்னும் ஒரு கேப் இருக்குது, இதில் ஓவர்ஃப்ளோ ஆகலை. ஓகே, இதுதான் வந்து அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு. நெக்ஸ்ட் 22வை இப்போ நம்ம இன்சர்ட் பண்ணியாச்சு. 7ஐ இன்சர்ட் பண்ணணும். ஆல்ரெடி நமக்கு இங்கே 9 இருக்கிறதுனால 7ஐ வந்து இங்கே இன்சர்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு 10ஐ இன்சர்ட் பண்ணும்போது 9க்கு அடுத்து 10ஐயும் இன்சர்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் இந்த நோடில் இனிஷியலாக நமக்கு எப்படி இருக்கும்? 9 மட்டும்தான் இருக்கும். ஓகே, 7 வரும்போது இங்கே இன்சர்ட் பண்ணிக்கிறோம். 10 வரும்போது அதை இங்கே இன்சர்ட் பண்ணி முடிச்சுக்கிறோம் 10 வரைக்கும். இப்போ 11 வருது. 11 வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த இடத்துல வந்து நம்ம 11ஐ வந்து இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது நமக்கு ஓவர்ஃப்ளோ ஆகுது. ஸோ மறுபடியும் அதே மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸ்ப்ளிட் பண்ணும்போது இங்கே யார் மீடியன்? 9 தான் மீடியன் இல்லையா? 9 தான் மீடியன். ஸோ வந்து நம்ம 9ஐ வந்து என்ன பண்ணுறோம்? பேரண்ட் நோடுக்கு மூவ் பண்ணுறோம். பேரண்ட் நோடுக்கு மூவ் பண்ணும்போது ஆர்டராக இருக்கணும்ல? ஸோ 5 இங்கே வந்துடும், 9 வந்து இங்கே வந்துடும். இது மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிப்போம்.
நெக்ஸ்ட்டு 7ஐயும் 10ஐயும் நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ அப்போ எப்படி நோடு வரும்? 5, 9, 13 அப்படிங்கிறது பேரண்ட் நோடா ரூட் நோடாக இருக்கும். இது கீழே வர்றது என்ன வரும் நமக்கு அப்படின்னா 2வாக இது வந்து ஸ்ப்ளிட் ஆயிரும். ஓகே, 7 தனியாக ஆகிடும், தென் 10 தனியாக ஆகிடும். ஓகே, இந்த மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறமா நம்ம 11 இன்சர்ட் பண்ணலாம், ப்ராப்ளம் இல்லைல்ல, பிகாஸ் 10க்கு அடுத்து நம்ம 11 வந்து இங்கே இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதுதான் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜில் இருக்கும். இப்போ பார்த்தீங்களா 4 சில்ட்ரன் வந்து வந்துருச்சு. ஓகே, m = 4னால மேக்ஸிமம் சில்ட்ரன் எவ்வளோ இருக்கலாம்? 4 சில்ட்ரன் இருக்கலாம். அதனால நம்ம 4 வரைக்கும் ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அதுக்கு 11 இன்சர்ட் பண்ணியாச்சு இந்த இடத்துல. நெக்ஸ்ட்டு 14 வருது. 14 எங்கே நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம்? 21க்கு முன்னாடி 14 வந்து அலோட், அதை விட சின்ன நம்பர் தான். ஸோ இன்சர்ட் பண்ணிக்கிட்டோம். தென் 8 வந்து இந்த 7க்கு அடுத்து இன்சர்ட் பண்ணிக்கிட்டோம். 16 வருது. 16 வரும்போது எங்கே இன்சர்ட் பண்ணலாம்? நம்ம 11க்கு அடுத்து பண்ணலான்னா அங்கேயும் இப்போ இது இல்லை. 14க்கு அடுத்து தான் கண்டிப்பாக நம்ம 16 வந்து இன்சர்ட் பண்ணி ஆகணும். 14க்கு அடுத்து 21க்கு இடையில பண்ணணும். பட் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகுது, ஆல்ரெடி எல்லோரும் இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்? மீடியன் கண்டுபிடிக்கணும். இங்கே மீடியன் யார்? 21. 21 வந்து நம்ம மறுபடியும் ரூட் இது அதோட பேரண்ட்டுக்கு மூவ் பண்ணணும். அங்கே பண்ண முடியுமான்னு பார்த்தா அங்கேயும் ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதை என்ன பண்ணணும்? நம்ம அதை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுவோம். ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதில் நம்ம புது ரூட் வந்து கண்டுபிடிப்போம். அதான் நம்ம அல்காரிதத்தில் பார்த்தது இல்லையா? நியூ ரூட் வந்துடும். இந்த ஓல்டு ரூட் வந்து நியூ 2 ரூட்டாக 2 நோட்ஸாக வந்து ஸ்ப்ளிட் ஆயிரும். ஓகே, அதுதான் நம்ம இப்போ அடுத்து பார்க்க போகிறோம். என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த பழைய நோடு அது பக்கத்துலேயே வரைஞ்சிடலாம். தட் இஸ் 5, 9, 13 அப்படிங்கிற ரூட் வந்து நமக்கு இருந்துச்சு. இங்கே என்ன இருந்துச்சு நமக்கு? 14, 21, 22ன்னு இருந்துச்சு. ஓகே, அதோட சைல்டு எவ்வளோ இருந்துச்சு? 14, 21, 22 இருந்துச்சு. நம்ம வந்து அதில் 16 வந்து ஆட் பண்ண ட்ரை பண்ணும்போது தான் இந்த ப்ராப்ளம் வருது இல்லையா? இப்போ மீடியன் யார்? 21. 21 வந்து நம்ம அதோட பேரண்ட்டுக்கு வந்து மூவ் பண்ணணும். பேரண்ட் வந்து ஆல்ரெடி ஃபில் ஆகிருக்கு இல்லையா? ஸோ அதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இதை வந்து இந்த ரூட் நோடு இருக்கு இல்லையா, அதுக்கு மீடியன் கண்டுபிடிக்கிறோம். ஸோ 9 தான். அதை வந்து நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிடுறோம். 5ஆகவும் 13ஆகவும் ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போது இந்த இடத்துல நமக்கு இந்த 21 மூவ் பண்ணிடலாம்ல. மீடியனை தானே இப்போ நம்ம பேரண்ட்டுக்கு மூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ரூட்டு ஃபுல்லாக இருந்ததுனால நம்மளால் மூவ் பண்ண முடியலை. பட் இப்போ வந்து நமக்கு அதுக்கு ஒரு நியூ பேரண்ட் கிடச்சிட்டாங்கங்கிறப்ப நம்ம இந்த 13க்கு பக்கத்தில் 21 வந்து மூவ் பண்ணிட்டோம். 21 மூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்? இதில் 14 தனியாக 22 தனியாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிடுவோம். ஸோ இங்கே 14 இது தனி ஒரு ரூட்டாக, 22 ஒரு தனி ரூட்டாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம 16 வந்து 14 பக்கத்தில் இன்சர்ட் பண்ணிக்கிட்டோம். ஓகேவா? ஆல்ரெடி வந்து 10, 11 இருக்கா, இது ஒரு நோடாக இருக்கும். 7, 8 இருக்கிறது ஒரு நோடாக இருக்குது. 3 இருக்கிறது அது ஒரு நோடாக இருக்குது. ஓகேவா? புரிஞ்சிச்சா? இதில் வந்து இப்போ நம்ம மேக்ஸிமம் வந்து இருக்கிறது அவாய்டு பண்ணுற மாதிரி, தட் இஸ் வயலேட் ஆகலை. மேக்ஸிமம் வந்து எவ்வளவு? மேக்ஸிமம் சில்ட்ரன் எவ்வளோ இருக்கணும்? நமக்கு 4 இருக்கணும். 4 இருக்கலாம். ஓகே, பட் இதில் 2 இருக்குது, இதுக்கு 2 இருக்குது, இதுக்கு 3 இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே ஓகே தான். மேக்ஸிமம் சில்ட்ரன். மேக்ஸிமம் கீ எவ்வளோ இருக்கணும்? அதை விட 1 கம்மியாக இருக்கலாம் இல்லையா? 3 இருக்கலாம். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து 2 தான் இருக்குது. ஸோ அது மேக்ஸிமமாக 2 இருக்குது. ஸோ அது ஒரு ப்ராப்ளம் இல்லை. மினிமம் எவ்வளோ இருக்கணும்? மினிமம் சைல்டு நம்ம எவ்வளோ பார்த்தோம்? இப்போது 4னா 4/2ங்கிறப்ப 2 மைனஸ், அதாவது சில்ட்ரன் வந்து 2 தான் இல்லை, m/2 4/2 அப்படிங்கிறப்ப 2 சில்ட்ரனாவது அட்லீஸ்ட் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ ஒரு நோடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ 9 எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. 9 எடுத்துக்கிட்டால் அதுக்கு வந்து சில்ட்ரன் எத்தனை பேர் அப்படின்னா
எத்தனை நோடு இருக்கோ அது அத்தனை சில்ட்ரன் இல்லையா. இப்போ 9 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 நோட்ஸ் வந்து அதுக்கு சைல்டாக இருக்குது. ஸோ 2 சில்ட்ரன் வந்து இதுக்கு இருக்குது. ஸோ ஓகே, மினிமம் 2ஆவது இருக்கணும். 5 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் 1 2 மினிமம் 2 இருக்கணும். 13 இந்த நோடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 சில்ட்ரன் இருக்குது. ஸோ வந்து மினிமம் தான் 2 இருக்கணும், 2 விட கம்மியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். அப்போ நமக்கு அந்த இதுவும் வயலேட் ஆகலை, ஓகே தான். தென் மினிமம் கீ பாருங்கள், மினிமம் கீ எவ்வளோ இருக்கணும், மினிமம் சைல்டு எவ்வளவோ அதை விட 1 கம்மியாக இருக்கலாம். ஸோ மினிமம் 1 கீயாவது இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதுவும் வந்து அட்லீஸ்ட் 1 கீயாவது எல்லாத்துலேயுமே இருக்குங்கிறதுனால இட்ஸ் அ பி ட்ரீயோட எல்லா ப்ராப்பர்ட்டியுமே வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஓகே, இந்த ஸ்ப்ளிட் பண்ணுறது மட்டும் நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதோட மீடியன் கண்டுபிடிக்கணும், மீடியனை வந்து பேரண்ட்டுக்கு மூவ் பண்ணணும். சப்போஸ் பேரண்ட் ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பேரண்ட்டுக்கும் மீடியன் கண்டுபிடிச்சி அதை வந்து அகெயின் நம்ம இன்னொரு ரூட்டாக வந்து மாற்றிட்டு ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான் இதோட மெயின் கான்செப்டாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல பார்த்தோம் இல்லையா, 5 9 13 இதுதான் ரூட் அப்படின்னா இங்கே வந்து இந்த 21 நம்ம மூவ் பண்ண ட்ரை பண்ணுறோம். பட் இங்கேயும் 21 மூவ் பண்ணால் ஓவர்ஃப்ளோ ஆகும் அப்படிங்கிற சேம் அதே தான் ரிப்பீட் பண்ணுறோம். நம்ம ஆகுறப்ப என்ன ஆகும், இந்த 9 நம்ம மீடியனாக எடுத்துட்டு அதை வந்து நம்ம ஒரு பேரண்ட் நோடுக்கு மாற்றிட்டு இதை ரெண்டையும் 2 நோடாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். அதனால தான் 9 தனியாக ஒரு பேரண்ட் நோடு இல்லைன்னா நம்மளே க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஓகே, ரூட் நோடுக்கு மேலே எந்த நோடும் இல்லாததுனால நம்மளாவே ஒரு பேரண்ட் நோடு க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு லெஃப்ட்டில் இருக்கிறத தனியாக ரைட்டில் இருக்கிறத தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். ஸ்ப்ளிட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த 21 நம்ம இங்கே மூவ் பண்ணிடலாம் அதோட பேரண்ட்டுக்கு. ஸோ 21 இங்கே மூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் இருக்கிறத மறுபடியும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஸோ 14 ஒரு தனி நோடா, 22 ஒரு தனி நோடா ஸ்ப்ளிட் ஆகிக்குது. இப்போ 14 பக்கத்தில் இடம் இருக்கிறதுனால நம்ம 16 ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஏன்னா மேக்ஸிமம் கீ வந்து 3 வரைக்கும் நம்ம ஆட் பண்ணலாம்ல. ஸோ 2 கீஸ் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போ 10 11 வந்து ஆல்ரெடி இருக்கிறது தான், 7 8 ஆல்ரெடி இருக்கிறது தான், 3 ஆல்ரெடி இருக்கிறது தான். அதை நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணுறோம். ஓகேவா, இதுதான் வந்துட்டு இதோட மெயினான ஒரு கான்செப்டாக இருக்கும். தென் டெலிஷன் பண்ணும்போது நமக்கு ஒரு கேஸஸாக வரும், அதை பற்றி பார்த்துடலாம். கேஸ் 1 அப்படின்னா if the key to be deleted is in a leaf node and the deletion does not violate the minimum key property, just delete the node. அவ்வளோதான். ஓகே, இப்போ 14ங்கிறது இருக்குது, இது வந்து லீஃப் நோடில் இருக்குது. நமக்கு இப்போ 14 டெலீட் பண்ணணும். ஓகே, 14 டெலீட் பண்ணும்போது மினிமம் கீ எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோன்னா 1 அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா. m/2 - 1, mனா 4, 4/2 - 1 that is equal to 2 - 1 equal to 1. மினிமம் கீ வந்து 1 இருந்தால் போதும் அப்படிங்கிறப்ப நம்ம அந்த 14 அப்படியே டெலீட் பண்ணிட்டோன்னா என்ன ஆகும், ஜஸ்ட்டு 14 இல்லாமல் 16 மட்டும் இருக்கும். அவ்வளோதான். இது வந்து லீஃப் நோட டெலீட் பண்ணும்போது உள்ள நடக்கிற ஒரு கேஸ். நெக்ஸ்ட் கேஸ் 2 பாருங்கள். இஃப் த கீ டெலீட்டட் டு பி இஸ் இன் அ லீஃப் நோட் பட் த டெலிஷன் வயலேட்ஸ் த மினிமம் கீ ப்ராப்பர்ட்டி. அதில் வந்து நம்ம அதை டெலீட் பண்ணாலும் 1 கீ இருந்துச்சு தானே, அதனால் அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. சப்போஸ் வந்துட்டு அதில் ஏதாவது கீ இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன கீயே இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவோம், borrow a key from either its left sibling or right sibling. ஓகே, எதாவது ஒரு இடத்துலேருந்து நம்ம அதோட சிப்ளிங்கை வந்து borrow பண்ணுறோம். இன்கேஸ் இஃப் போத் சிப்ளிங் ஹாவ் எக்ஸாக்ட் மினிமம் நம்பர் ஆஃப் கீஸ் மெர்ஜ் த நோட் இன் எய்தர் ஆஃப் தெம். ஓகே, சப்போஸ் அங்கேயும் வந்து ஒரே ஒரு கீ தான் இருக்குது அப்படின்னா நம்ம மெர்ஜ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு கீ 3 வந்து நம்ம டெலீட் பண்ணுறோம். ஸோ 3 டெலீட் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு 0 கீ ஆயிரும். இந்த நோடில் அட்லீஸ்ட் 1 கீ இருக்கணும்ல, மினிமம் 1 கீ இருக்கணும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், லெஃப்ட்லேயோ ரைட்லேயோ இருக்கிறதையோ borrow பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ நம்ம இந்த இடத்துல 7 வந்து அங்கே மூவ் பண்ணி கொண்டு வந்துட்டோம். இங்கே வந்து 2 கீ இருக்கா, ஸோ 7 வந்து இங்கே மூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே 7 இருக்கும், இங்கே 8 இருக்கும். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து
1 key இருக்குது, மினிமம் 1 key இருந்தால் ஓகே தான் அப்படிங்கிறப்போ அதுதான் இதோட கண்டிஷனாக இருக்கும். Next case 3 பாருங்க. If the key to be deleted is in an internal node, இந்த மாதிரி இப்போ நம்ம பார்த்த ரெண்டுமே வந்து leaf node பார்த்தோம். Suppose வந்து deleted is an internal node. Okay, internal node இருந்துச்சு அப்படின்னா it is replaced by a key in either left child or right child based on which key has more keys. Which child has more keys அப்படிங்கிறது. அதாவது இப்போ நம்ம 13 delete பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். அப்போது 13 delete பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து அதோட லெஃப்ட்டோ ரைட்டோ ஏதாச்சும் ஒரு கீயை வந்து நம்ம இங்கே மூவ் பண்ணி கொண்டு வரணும். ஓகே, பட் வந்து அது இதை விட கம்மியாக இருக்கணும் 21 விட. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து இது இதுலேருந்து பண்ணணும். பட் எல்லாமே 1 key தான் ஆல்ரெடி வச்சுருக்கு. ஓகே, மினிமம் கீ தான் வச்சுருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே. ஸோ இவங்க கிட்டேருந்து நம்ம எடுக்க முடியாதுங்கிறப்ப இந்த நோடில் இருக்கிறத தான் நம்ம எடுத்தாகணும். ஸோ இதில் வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு கீயை வந்து எடுக்கிற மாதிரி இருக்குங்கிறப்ப நம்ம 11 வந்து அது மேலே மூவ் பண்ணி இந்த இடத்துல கொண்டு வந்துக்கிறோம். இப்போ எல்லாமே 1 key, தட் இஸ் மினிமம் கீ இருக்கிறதுனால ப்ராப்ளம் இல்லை. ஓகே, இந்த மாதிரி பண்ணும்போது அதோட சைல்டுலேருந்து ஏதாவது ஒரு நோடை அதுக்கு மூவ் பண்ணிக்கணும். அதுதான் இதோட கான்செப்ட். நெக்ஸ்ட் கேஸ் 4 பாருங்கள். இஃப் த கீ டு பி டெலீட்டட் இஸ் அன் இன்டர்னல் நோட் வயலேட்டிங் த மினிமம் கீ ப்ராப்பர்ட்டி. ஸோ எல்லாமே ஒரு கீ தான் வச்சுருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் நம்மளோட ப்ராப்ளமாக இருக்கும். 5 இருக்குது, இந்த 5 delete பண்ணணும். ஸோ நம்ம 7ஐயோ 6ஐயோ இங்கே 8ஐயோ மூவ் பண்ணி கொண்டு வரணும். கொண்டு வரும்போது இந்த இடத்துல நமக்கு ஏதாச்சும் ஒன்றில் ப்ராப்ளம் வரும். பிகாஸ் வந்து கீயே இல்லாமல் இருக்கும். 0 கீங்கிறப்ப நமக்கு வந்து மினிமம் கீ லெவல் மெயின்டைன் ஆகலை. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நமக்கு வர ஒரு கன்ஸ்ட்ரெயின். ஓகே, இப்போ வந்து நமக்கு 5 delete பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுறோம், இதில் வந்து 7ஐயோ 8ஐயோ மேலே மூவ் பண்ணலாம் அப்படின்னா அதில் வந்து ப்ராப்பர்ட்டி வயலேட் ஆகுது இல்லையா. மினிமம் கீ வந்து 1ஆவது அட்லீஸ்ட் இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணிடுறோம். ஸோ 7ம் 8ஐயும் மெர்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு 7ம் 8ம் வந்து ஒரு நியூ நோடாக வந்துருச்சு. பட் என்ன ஆகுது அப்படின்னா இது ஒரு லீஃப் நோடாக மாறி இருக்கும். இப்படி தானே, தட் இஸ் வந்து இப்படி இருக்கும். 9 இருக்குது, இந்த பக்கம் நமக்கு 7 8 இருக்குது, இங்கே வந்து 11 21, அதுக்கு 10 தென் 16 22 இப்படி இருக்கா. இப்போ இது லீஃப் நோடு, இதுவும் லீஃப் நோடு. நமக்கு பீட்ரியோட மெயின் கான்செப்ட் என்ன, எல்லா லீஃப் நோடுமே சேம் லெவலில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும், இதே வந்து நம்ம இந்த லீஃப் நோடு வந்து இந்த லீஃப் நோடுக்கு லெவலுக்கே போகணும். அப்படின்னா இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், அதோட பேரண்ட் நோடு கூட மெர்ஜ் பண்ணிடுறோம். ஓகே, அப்போ 9 11 21 ஆயிரும். அப்புறமா இந்த பக்கம் 7 8 இருக்கும், தென் இங்கே 10 தென் 22 அப்படி இருக்கும். ஓகே, இதில் அந்த ரூல்ஸ் மட்டும் நம்ம ப்ராப்பராக ஞாபகம் வச்சுருக்கணும். ஓகே, இப்போ பாருங்கள் 11 21 நம்ம பார்த்த மாதிரி வந்துருச்சா. 7ம் 8ம் கிளப் ஆகி சேம் நோட் ஆயிடுச்சு. மற்றதெல்லாம் லீஃப் நோடில் இருக்குது. ஸோ எல்லாமே லீஃப் நோட் எல்லாமே சேம் லெவலில் இருக்குது. ஓகே, அதுதான் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். அதுக்கப்புறமா தான் நம்ம அந்த எம் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சில்ட்ரன், தென் m/2 வந்து மினிமம் நம்பர் ஆஃப் சில்ட்ரன், அப்புறமா m-1 வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கீஸ், அப்புறமா m/2 - 1 வந்து மினிமம் நம்பர் ஆஃப் கீஸ். இவ்வளவும் இருக்கா அப்படிங்கிறத இந்த ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் நம்ம செக் பண்ணிகிட்டே வரணும். ஓகே, ரூட் வந்து எம்டியாக இருந்துச்சு, தட் இஸ் லீஃப் நோடாக இருந்துச்சு அப்படின்னா அதோட கீஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்புறமா நான் லீஃபாக இருந்துச்சுன்னா அதோட கீஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதும் பார்த்தோம் இல்லையா. அட்லீஸ்ட் வந்து 1 கீ தான் வந்து அட்லீஸ்ட் இருக்கணும். ஓகே, சில்ட்ரன் பார்த்தோம் அப்படின்னா நான் லீஃப்னா அட்லீஸ்ட் 2 சில்ட்ரன் வந்து இருக்கணும்.
இதுதான் வந்து இதில் இம்பார்ட்டண்ட்டான அந்த ப்ராப்பர்ட்டிஸ். அதை வந்து நம்ம ஒரு டைம் செக் பண்ணிக்கணும். ஸோ இவ்வளோ தான் வந்து இன்சர்ஷன் அண்ட் டெலிஷன் பற்றி பி ட்ரீயில் இருக்கிறது. நெக்ஸ்ட்டு சர்ச்சிங் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா அதுக்கான அல்காரிதம்ஸ். ஸ்டார்ட் த ரூட் நோட் வித் அ கீ இன் த கரண்ட் நோட். சப்போஸ் கீ வந்து ஃபவுண்ட் ஆச்சு, ரூட்லேயே இருந்துச்சு அப்படின்னா ரிட்டன் த நோட் இண்டெக்ஸ் ஆஃப் த கீ. இஃப் த கீ வந்து சப்போஸ் அந்த ரூட் நோடில் இல்லை அப்படின்னா அந்த நோடஸ் லீவ் ரிட்டன் நன். அதே தான் வந்து லீஃபாகவும் இருந்துச்சு அப்படின்னா அதில் இல்லைன்னு அர்த்தம். ஓகே, இப்போ வந்து சப்போஸ் இதான் ரூட் அப்படின்னா அதில் 5ம் 6ம் தான் இருக்குது அப்படின்னா நம்ம சர்ச் பண்ணுறது வந்து 12 அப்படின்னா இதில் சர்ச் பண்ணணும். சப்போஸ் வந்து அந்த கீ வந்து இந்த 12 வந்து இதில் இருந்துச்சு அப்படின்னா அந்த வேல்யூ வந்து நம்ம ரிட்டன் பண்ணிப்போம். சப்போஸ் 12 வந்து இந்த நோடையும் இல்லை, இதுதான் ஒரே ஒரு சிங்கிள் நோடு, தட் இஸ் இதுதான் லீஃப் நோட் அப்படின்னா 12 வந்து அதில் இல்லைன்னு அர்த்தம். ஓகே, அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ரிட்டன் நன்னு ரிட்டன் பண்ணிக்கிறோம். தட் இஸ் கீ டஸ் நாட் எக்ஸிஸ்ட் இன் த ட்ரீலே இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம். இஃப் த கீ இஸ் நாட் ஃபவுண்ட் அண்ட் த நோட் இஸ் நாட் அ லீஃப், சப்போஸ் லீஃபில் வந்து அதில் இல்லை அப்படின்னா இங்கே வந்து நமக்கு இந்த மாதிரி 2 சைல்டு இருக்குது அப்படின்னா 10, 12 இருக்குது அப்படின்னா நம்ம 12 வந்து சர்ச் பண்ணோம் அப்படின்னா எந்த லீஃபில் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஓகே, சப்போஸ் கிரேட்டர் அப்படின்னா நம்ம ரைட்டில் தேடுவோம், லெஸ்ஸர் அப்படின்னா லெஃப்ட்டில் தேடுவோம். இந்த மாதிரி கீ கம்பேர் பண்ணி நம்ம பர்டிகுலர் கீயை வந்து சர்ச் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணுவோம். இப்போ 10, 20, 5, 6 இருக்குது அப்படின்னா இதில் வந்து 10ங்கிறது ரூட்டு. ஓகே, 10ங்கிறது ஒரு ரூட்டுன்னு வச்சுக்கோங்க. இதில் சப்போஸ் 5, 6 அப்படின்ட்டு இருக்குது. தென் இங்கே வந்து நமக்கு 12 இருக்குது, அப்புறமா 20 இருக்குது. ஓகே, இது மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ரூட்டை வந்து செக் பண்ணுறோம். 10, இந்த இடத்துல 10 மட்டும்தான் இருக்குது, 12 இல்லை. ஸோ அதை விட கிரேட்டருங்கிறப்போ அதோட ரைட் சைடு மூவ் பண்ணுறோம். ரைட் சைடு நோட செக் பண்ணோம் அப்படின்னா 12 வந்து கிடச்சிரும். சப்போஸ் கம்மியாக இருந்து 6ஆக இருந்துச்சு அப்படின்னா நம்ம லெஃப்டில் சர்ச் பண்ணி அதை கண்டுபிடிப்போம். ஓகே, இதுதான் ஜஸ்ட் வந்து சர்ச்சிங். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் பி ட்ரீ ட்ராவர்சல் மெத்தட்ஸ். ஓகே, இதில் வந்து ட்ராவர்சல்ஸ்னாலே சேம் வந்து நம்ம ட்ரீ ட்ராவர்சல்ஸ் மாதிரி தான். இன்ஆர்டர் ட்ராவர்சல், ப்ரீ ஆர்டர் அண்ட் போஸ்ட் ஆர்டர் வரும். ஸோ இன்ஆர்டர் ட்ராவர்சல்ங்கிறப்பவே நமக்கு தெரியும் இந்த சார்ட்டட் தான் வந்து ரிசல்ட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ இதில் வந்து நமக்கு 5, தென் 10, 15, 20, 25, 30, 35ங்கிற ஒரு சார்ட்டட் ஃபார்மேட் தான் வந்து இன்ஆர்டர் ட்ராவர்சோல ரிசல்ட்டாக இருக்கும் எப்போவுமே. அதே மாதிரி ப்ரீ ஆர்டர் அப்படிங்கிறப்போ நமக்கு ப்ரீயில் வந்து என்ன வரணும் அப்படின்னா ரூட் வரணும் இல்லையா. ஸோ ரூட் அப்படிங்கிறப்ப நம்ம ஃபஸ்ட்டு ரூட்டில் இருக்கிற வேல்யூஸ் வந்து வந்துடும். அப்புறமா ரிமைனிங் இருக்கிற 5, 15, 25, 30, 35 அப்படிங்கிற அந்த அரேஞ்ச்மெண்ட்டில் நமக்கு அடுத்து ப்ரீ ஆர்டரில் வருது. தென் போஸ்ட் ஆர்டர் அப்படின்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம லீவ்ஸ் எல்லாம் எழுதிப்போம். 5, 10, 5, 15, 25, 30, 35, அப்புறமா லாஸ்ட்டாக ரூட் வரும். ஸோ இதுதான் வந்துட்டு இதெல்லாம் பற்றி ரொம்ப பெரிய கொஷின்ஸ் இல்லை. ஜஸ்ட் வந்து என்னென்ன ட்ராவர்சல்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டால் இன்ஆர்டர், ப்ரீ ஆர்டர், போஸ்ட் ஆர்டர் ட்ராவர்சல்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு ஓவரால் பி ட்ரீ பற்றினது. அதில் இன்சர்ஷன் தென் டெலிஷனில் வந்து நம்ம என்னென்ன அந்த மெத்தட்ஸ் வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறோம் அதெல்லாம் வந்து நிறைய கொஷின்ஸில் வந்து கேட்பாங்க. ஸோ அந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க. தென் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆர்டர் வந்து என்ன, தென் மேக்ஸிமம் கீஸ் வந்து எப்படி ஆர்டர் பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுறோம், மினிமம் கீஸ் என்ன, மேக்ஸிமம் சில்ட்ரன், மினிமம் சில்ட்ரன், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, தென் இந்த ப்ராப்பர்ட்டிஸ், டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்துக்கோங்க. தென் வந்து ஹைட்டு, சைல்டு பாயிண்டர்ஸ் எப்போவுமே வந்துட்டு என்ன அப்படின்னா த நம்பர் ஆஃப் சைல்டு பாயிண்டர்ஸ் இஸ் ஆல்வேஸ் 1 more than த நம்பர் ஆஃப் கீஸ். இதுவும் வந்து இம்பார்ட்டண்ட்டானது. ஓகே, இதுவுமே நமக்கு வந்து எம்சிக்யூவில் கேட்பாங்க. எவ்வளோ கீஸ் இருக்கோ அதை விட சைல்டு பாயிண்டர் வந்து 1 அதிகமாக இருக்கணும். ஓகே, அது வந்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ஒன்ஸ் ரீட் அவுட் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பி3ங்கிறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ ப்ராப்பர்ட்டிஸை வந்து தரவு பண்ணிக்கோங்க. ஓகே, இவ்வளோ தான் பி ட்ரீஸ். அடுத்து வந்து பி ப்ளஸ் ட்ரீஸ் பற்றி பார்க்கலாம். இது வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நமக்கு வந்து இப்போ எக்ஸாமுக்கு வரும் 78 days தான் இருக்குது. இன்றைக்கி வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ பி சின்சியர்
அண்ட் கன்சிஸ்டன்சி வந்து மெயின்டைன் பண்ணுங்கள் ஸ்டடீஸ்க்கு. இனி இருக்கிற டேஸ், இவ்வளோ நாள் வந்து மிஸ் பண்ணவங்க கூட இனி இருக்கிற டேஸை வந்து கம்ப்ளீட்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஓகே, அதில் வந்து நமக்கு எவ்வளோ போஸ்டிங் இருக்குது, கம்மியாக இருக்குது, நம்ம எதிர்பார்த்ததை விட கம்மியாக வந்திருக்கு, அந்த மாதிரிலாம் திங்க் பண்ணாதீங்க. அதில் இருக்கிற அந்த 50+ போஸ்டிங்கில் ஒன் ஆஃப் த போஸ்ட் வந்து நமக்கானது அப்படின்னு நினச்சி படிங்க. சேலரி பற்றி சொன்னேன். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் நல்லா வெல் செட்டில்டு ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆனீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து 35+ ஆர் 30+ எதில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் ஒரு 20 years 30 years வந்து நீங்கள் இனி சர்வீஸில் இருக்கும்போது உங்களுக்கான இன்கம் வந்து அந்த டைமில் நினச்சி பாருங்கள், கண்டிப்பாக லேக்ஸ்க்கு வந்துடும். அதை யோசிச்சு பாருங்கள். இப்போ இருக்கிறத விட நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து லேக்ஸில் வாங்க மாதிரி இருக்கும். இப்போ பென்ஷன் ஸ்கீம் இல்லை, ஃப்யூச்சரில் மேபி பென்ஷன் ஸ்கீம் வந்தால் கூட உங்களுக்கு வந்து நீங்கள் வாங்குகிற சேலரியோட 50% அந்த டைமில் என்ன ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அவ்வளோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு 50% ஆஃப் த சேலரி வந்து உங்களுக்கு பென்ஷனாக கிடைக்கலாம். ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதெல்லாம் மைண்டில் வச்சு நீங்கள் ஒரு ஃபயரோடு படிங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஜாப் வந்து கிடைக்கும். Thank you once again.